ஒருத்தனை தீ குளிச்சுருவான்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 நாளில் 10 நாள் தீக்குள்ள பாவம் தாடி கீடி வச்சு மண்டை ஊரம் பேணு ஊற்றி போனியான். அப்படியே அச்சு வாங்குறியான். அவனால் முடியலை. ஏய் 216 250 சாதி இருக்குடா. எப்படா ஒருத்தரை மட்டும் சொல்கிற பல்லன்னு? எப்படா பாண்டி? மறவரு எப்படா நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாம்? உனக்கு வெக்கமா இல்லையாடா பேசுறியான், அழுகிறியான். அவன் தற்கொலை பண்ணுறது உறுதி. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. இந்த மண்ணில் நானில மக்களுடைய வாழ்வியல் பேசும்போது லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய மக்களுடைய விடுதலை, அந்த விடுதலை என்பது பாண்டியர்களுடைய விடுதலை. அந்த பாண்டியர்கள் பல்லண்டா என்று சொன்னது சீமா. எங்க அண்ணன் சொன்ன சீமா சொன்னது இது பல்லண்டா அப்படின்னு. அழுகுறியா ஒருத்தனை தீ குளிச்சுருவான்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 நாள் தீக்குள்ள பாவம் தாடி கீடி வச்சு மண்டை ஊரம் பேணு ஊற்றி போனியான். அப்படியே அச்சு வாங்குறியான். அவனால் முடியலை. ஏய் 216 250 சாதி இருக்குடா. எப்படா ஒருத்தரை மட்டும் சொல்கிற பல்லன்னு? எப்படா பாண்டி? மறவரு எப்படா நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாம்? உனக்கு வெக்கமா இல்லையாடா பேசுறியான், அழுகிறியான். அவன் தற்கொலை பண்ணுறது உறுதி. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. ஐயோ சாகணும்னு உறுதியாக இருக்கான். என்ன சொல்கிறேன்? உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் ஒளி குறித்தவை. ஒளிதே அதுக்கு. தமிழ் மொழி என்பது பொருள் குறித்தவை. நீ எங்களை தேடிலாம் போக வேண்டாம். பாண்டியனுக்கான பொருள் என்ன? பல்லன் முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பன் பாவனார் சொன்னது அது. பண்டு பண்டி பாண்டியங்கிறது. மருதநலம் என்பது சேர சோழ பாண்டியன். வேந்தன் மேய தீம்புனல் உலகம் முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்காம தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டேன்னா பெரும் குற்றம் ஒன்று நடக்கு. இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். மறவர் சமூகத்தினுடைய வாழ்வியலை நாம் துன்புறுத்தணும், அவங்கள காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் பேசலை. புரிஞ்சுட்டீங்களா? அதை நான் பேசலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் பாண்டியங்கிறல உனக்கு தான் இந்த கேள்வி. 8 கேள்வி 10 கேள்வி உனக்கு தாண்டா இந்த கேள்வி. உனக்கு தான் வரலாறு நாங்கள் சொல்கிறோம். வரலாறு சொல்கிறோம். முதலில் நானில மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நானில மக்கள் மேய்ச்சல் பழங்குடி அவன் குறவன். மேய்ச்சல் பழங்குடி அவன் இடையன். வேட்டை பழங்குடி அவன் குறவன். உளவு பழங்குடி அவன் பல்லே. மீனவ பழங்குடி அவன் கரையாளன். இதே வரலாறு. அப்ப அந்த நானில மக்களுடைய வாழ்வியல் என்பது தொல்காப்பியம் சொல்லுகிறது. இந்த நானில மக்களுடைய வாழ்வியல் என்பது. அப்ப 5வது நிலம் என்பது மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு இந்த இடத்துல 5வது திணை ஒன்று உருவாகினதை எது சொல்லுது? காப்பியங்கள் சொல்லுது, சிற்றிலக்கியங்கள் சொல்லுது. அந்த சிற்றிலக்கியங்களை என்ன சொன்னால், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல் பேருந்து நடுங்குதை எதிர்த்து பாலை என்பதை படிவுங்கொள்ளும்டா. அப்ப அந்த மக்களுடைய வாழ்வியல் குற்ற பழங்குடியினருங்கிறான். அப்போ வன்சாட்டரிட்ட ஆரளித்த மத்தம் என்ற அந்த வரிகள், நிகண்டுகள் வழிமறுத்தி இடைமறித்தல், அந்த கொள்ளையிடுதல், இது சொல்கிறது. அப்போ அதெல்லாம் பார்த்து நிகண்டு உள்ள பாடல்கள், இலக்கிய பாடல்களை நல்லா பார்க்கணும். அற்றம் பார்த்து அழுகும் கடுங்கன் மறவர்தம் கொல்லும் பொருளை இவனாயினும் வம்பவர் ஆரிடை மல்ல. இந்த பாட்டு வரிகள் என்ன சொல்லுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மறவர் குடியினர் கடந்து செல்லும் பாதையில் அகன்ற காதும் தடித்த கால்களும் கொண்ட அந்த கொள்ளை கூட்டம் இடை மறித்து பொருள்களை சூறையாடி, எப்பா சாமி என்கிட்ட காசே இல்லைனாலும் விட மாட்டேன், பொருள் இல்லைனாலும் விட மாட்டேன், அடித்து கொண்டுருவேன். இது அந்த பழங்குடி, குற்ற பழங்குடியினுடைய வாழ்வியல். பறக்கும் மேலிருந்து பறக்கும் பறவை கூட அந்த பக்கம் போகாதுடாங்கிறியான். அடி வயிற்றுல அவனுக்கு அன்னைக்கு பசி. பாலை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும் இல்லை, மலையும் மலை சார்ந்த நிலமும் இல்லை, வறண்ட பகுதி. நுண்புல் அகற்றிய வெண்புல் எயிற்றுனருங்கிறான். கடைசி தர உணவு அந்த புல்லரிசி பனிகாலங்களில் இருக்கும். அதோடைய வாழ்வியல் தனியாக பேசுவோம். அந்த புல்லரிசி அந்த மக்கள் எப்படி சாப்பிட்டான் அப்படிங்கிறது.
அப்போ அன்னைக்கு இந்த காலம் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு வானின்றி அமையாது உலகு. இப்போ நீர் இல்லைன்னா இந்த நிலத்தில் வந்து இந்த நிலத்தில் ஒழுக்கம் கெட்டுண்டாங்கிறான். அதுபோல் அந்த சமூகம் அலைகுடி சமூகம், அலைகுடியாக இருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் கலப்பரர்கள் அரங்கேற்றிய பொழுது அவர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலப்பரருக்கு துணை நின்றது மறவர்கள், பாலைநில மறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், பாலைநில மறவர்கள். அதைத்தான் இளையான்புத்தூர் செப்பேடு சொல்லுது. அன்பான மக்களே, அன்பான மக்களே, மரக்கேடு அப்படிங்கிறது, மரக்கேடுங்கிறது கம்பள மரவனை வென்ற நெடுமாற பாண்டியன். அதை தலவாயூரம் செப்பேடு வந்து உறுதி சொல்லுது. கலப்பரர்களை கருவறுத்த கடுங்கோன் பாண்டியன். அதுக்கப்புறம் அவர் வராரு, அத்திக்கும்பா கல்வெட்டு. அண்ணன் தமிழ்மார் அண்ணன் அவர் பேசுவோம், நானும் அவரும் பேசுவோம். அத்திக்கும்பா கல்வெட்டு அது வந்து சொல்லுது. அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் வந்து துகவூர் கூற்றத்து குலத்துங்கன் நல்லூர் 3ஆம் தெலுங்கு சோழன் காலத்தில் ஒரு அலைகுடியாக இருந்தவன ஒரு இடத்துல ஊரை நிறுவி அங்கேதான் உட்கார வைக்கிறேன். பிறகு வந்து கோகுலூர் பாளையம், செஞ்சி படையெடுப்பு, தஞ்சை படையெடுப்பு, மதுரை படையெடுப்பு. அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் வந்து பாண்டியர்கள் செதறி புதுக்கோட்டை பக்கம் போகிறான். வள்ளியூர், திருநெல்வேலி, கயத்தாறு, தென்காசி. வள்ளியூர் அடிக்கிறான் யார்? விஸ்வநாதன் நாயக்கர். விஸ்வநாதன் நாயக்கர் படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். சதாசிவராயன் படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். தும்பச்சி நாயக்கனுடைய படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். கேரள மார்த்தாண்ட உண்ணி அவனுடைய படையிலும் இருந்தது இந்த கொண்டையங்கோட்டை மறவர்கள் தான். புரிஞ்சுட்டீங்களா? 3ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற வெட்டும் பெருமாள் குடும்பனை கொன்றது இந்த சேத்தூரில் இருந்து போன திருவண்ணத்தேவர் தான் அவரை வெட்டி கொன்றது. இந்த மண்ணு எழுதி வச்சுக்கோ, சான்றுகள் இருக்கு. வெட்டும் பெருமாள் வெட்டும் பெருமாள் வெட்டும் பெருமாள் சுக்கு சுக்கா உடைச்சோம், சுக்கு சுக்கா உடைஞ்சு பதில் கொடுக்க முடியல. அப்போ அதில் நல்லா நீ புரிஞ்சுக்கணும். 1531 தொடங்கப்பட்ட அந்த போர், கயத்தார் போர் என்பது 1547 முடிவடைகிறது. இளவேலங்காலில் வெட்டும் பெருமாள் குடும்பன் கொல்லப்படுகிறான். இது யார்? நான் சொல்லலை, என்னோட ஆய்வு இல்லை, சேவியர் பிரான்சிஸ் அவருடைய ஆய்வு முடிகள் சொல்லுது. அப்ப கொண்டது கொண்டையங்கோட்டை மறவர்களால் வெட்டும் பெருமாள் கொல்லப்பட்டார். அவருடைய ஆய்வு முடி சொல்லுகிறது. ஈராஸ் பாதிரியார் அவர் சொல்லுகிறார், கயத்தார் போரில் தோல்வியடைந்த வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய படை என்பது பல்லர்களுடைய படை. சேவியர் பிரான்சிஸ் சொல்றாரு. அப்ப அவர் வெட்டும் பெருமாள் பாண்டியர் என்பது பள்ளந்தமிழர் பல்லர் மரபு விளைந்த பாண்டியர் குடி. சேவியர் பிரான்சிஸுடைய ஆய்வு முடிவு இருக்கிறது. அதனால் என் அன்பிற்குரிய உறவுகளே, அறிஞர்களுடைய கூற்று, கால்டுவெல் அவர்களுடைய கூற்று, இதன் அடிப்படையில் தான் அந்த சான்றுகள் சுக்கு சுக்காக உடைக்கப்பட்டது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான உறவுகளே. 18ஆம் நூற்றாண்டில் வந்து நல்லா பார்த்துங்க, 18ஆம் நூற்றாண்டில் ரயில்வே பாதை அமைப்பதற்கு தோண்டப்படுது. அதில் என்ன செய்கிறான்? வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய கொலைக்கு பிறகு வெங்கலராசன் படை இருக்கு பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யான், அங்கே விழா எடுக்கிறான். அதற்கு பிறகு காற்றாற்று வெள்ளம் வருது. அப்போ அது பூரா சிதைக்கப்படுது. அப்போ எல்லா சிலைகளும் யார்? கொண்டையங்கோட்டை மறவர்களுடைய அந்த நடுகர்களும் சுந்தரபாண்டியனுடைய நடுகர்களும் அதெல்லாம் இந்த வெட்டும் பெருமாளுடைய நடுகர்களுக்கு எடுக்கப்படுது. அதில் அவன் அப்படியே கரெக்டாக ஒரு புருடா விடுறான். எப்படி தெரியுமா? கொண்டையங்கோட்டை மறவர்கள் பாண்டியர்களுக்காக போரிட்டாருன்ட்டான். முடிஞ்ச அந்த ஒத்த வரிதை அதை அப்படியே அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் உள்ள திணிச்சு ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றையும் மாற்றி அமைக்க திட்டமிட்டேன். ஆனால் காலம் அப்படி விடுவதில்லை. எவருக்காகவும் காலம் வளைந்து கொடுக்காது, உடைத்தே தீரும். உடைஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர், இது எப்படி இந்த புருடா எப்படி நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் பத்தியா. ஆறழைத்தல் அப்படின்னா பாலைநில மக்களுடைய வாழ்வியல் கூட சொல்லக்கூடாது. ஆறு என்பது வழி,